Assalamualaikum. Hello my pink ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஈத் ஷாப்பிங் ப்ளஸ் சஹர் டு இஃப்தார் vlog தான் பார்க்க போறோம். ஸோ அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் டேமே வந்து நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பிட்டா பைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்மகிட்ட பிட்டா பைட்ஸ் தான் வந்து நிறைய சேல் ஆகும். ஸோ பிட்டா பைட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து கவரில் போட்டு ரெடி பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு 2 o'clockலேருந்து அந்த 4 to 5:30 அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிவிட்டு இஃப்தாருக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறமா அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி இஃப்தார்லாம் எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அன்றைக்கி வந்து என்ன இஃப்தார்னு கூட எனக்கு வந்து நினப்பு இல்லை. ஸோ வந்து இஷாலாம் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து தராவியெல்லாம் தொழுதுட்டு அப்புறமா வந்து சஹருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பீஃப் கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பீஃப் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து ஒரு குயிக் சஹர் கிரேவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்றா தாளித்து டைம் கொடுத்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி போகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து கோழி ஆணத்தை வச்சு செஞ்சு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதனால் வந்து பீஃபே வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பீஃப் கொஞ்சமாக தண்ணி, டவுன் பட்டாயில் தக்காளி வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ஆயில் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டுற வேண்டியது தான். தேவைப்படுற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேவி. ஸோ அதனால தான் வந்து இந்த ரெசிபி உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ், அலிகேட்டர் கிளிப்ஸ், சென்டர் கிளிப்ஸ், டிக்டாக் கிளிப்ஸ், வந்து செமி பிரைடல் பேங்கிள்ஸ், பிரைடல் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமா பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ், லோட்டஸ் பேங்கிள்ஸ், காயின் பேங்கிள்ஸ், இந்த மாதிரி 3D ரிங்ஸ், ஃப்ளோரல் ரிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா TPGSன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி இல்லை லெஹங்காக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி தரேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ சஹருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து பீஃப் கிரேவி வந்து ரெடியாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் கேட்டிருந்தேன், ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான பீஃப் கிரேவி. இது வந்து வெங்காயம், புளிப்பு, அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இது ஒரு தொட்டுக்கு. அது முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் முறுக்கு வத்தலோட வந்து அன்னைக்கு வந்து சஹர் சாப்பாடு. ஸோ சஹர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே டீ தான் குடிப்போம். அம்மா வந்து மலாயோட வந்து டீ குடிப்பாங்க, நம்ம வந்து நார்மலான டீ தான். ஸோ சஹர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அன்னைக்குள்ள ஒர்க் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் பேங்கிள் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து வெளியில் போயிட்டு வந்து ரிமைனிங் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து அந்த பேங்கிள்குள்ளே ஒர்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த த்ரெட்டு வந்து ஒர்க் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பேங்கிள் வந்து ஸ்டிக் பண்ணி அது ட்ரை ஆக்குறது, அதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நூல் சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா. இது வந்து சிக்கன் பீஸாக்கு, அப்புறம் வந்து ஸ்வீட் க்ரொசண்ட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து பிட்டா பைட்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு வந்து வேலைன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு வந்து நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்து குவியும். அது வந்து எழுதப்படாத உண்மை. இது வந்து வெஜ் பிட்டா பைட்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு என்னென்ன ஆர்டர்ஸ் எத்தனைன்னு எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அட்ரஸோடு எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு 5 பீஸா அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வந்து டைம் லேப்ஸில் எடுத்தேன். ஸோ கை வந்து சும்மா இப்படி தான் வேலை செய்யும், டைம் லேப்ஸில் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் சீஸ் ஃப்ரை, வெஜ் பீஸா, அப்புறம் வந்து பன்னீர் பீஸா, அப்புறம் சிக்கன் பீஸா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பேஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பிஸாவில் என்னென்ன வைப்போமோ அது எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டோ ஒர்க் அதெல்லாம் வந்து அம்மா பார்ப்பாங்க, ஸ்டஃபிங் அதெல்லாம் அம்மா பார்ப்பாங்க. ஸோ ரிமைனிங் உள்ள ஒர்க் வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து எதுவுமே வந்து சிலது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். சில ஆர்டர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. இது ரிமைனிங் உள்ள ஆர்டர்ஸை மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த டெலிவரி என்ன வர வரைக்கும் சரி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து ஈதுங்கிறதுனால வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இந்த கடையிலெல்லாம் வந்து நல்லா ஜிகின்னு லைட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நல்லா ஜிகின்னு லைட்லாம் நல்லா இருந்துச்சு, கல்யாணத்தோட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜயானுக்கு வந்து ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ கைலி, அதுக்கப்புறமா வந்து சின்ன பிள்ளைங்க ஷர்ட்டு, ஜென்ஸ் ஷர்ட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு பில்லிங்க்கு வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து saree பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ saree ஒரு பக்கம் வந்து சேல்ஸ் அக்கா வந்து மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கிளைண்ட்டை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு saree எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் பாவம் நாக்கு மூக்கெல்லாம் ரொம்ப தள்ளி போயிருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்கிறதுனால பாவம் ரொம்பவே அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து டாப்பெல்லாம் வந்து பார்த்தோம். அப்புறமா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மைக்ரோ ஸ்டோன்ஸ் saree தான் வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் மாறல போல, அதே தான் வந்துட்டு ஆனால் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சு. இந்த மின்ட் கிரீன் saree வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஷாப்பிங் vlog வந்து இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.